காஃபி. ஆ, குடு 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 குடு. வாய் நமங்குது. நச்சுன்னு ஒரு காஃபி குடிச்சாதான் நாடி நரம்பெல்லாம் அப்படியே வேலை செய்யும். ஐயோ, என்ன நடக்குதுங்க? காஃபில கை வைக்காதீங்க. என்ன வம்பு பண்ணோனே வந்திருக்கியா? மாமாவை கூப்பிடட்டுமா? மாமாவை கூப்பிடுறது இருக்கட்டும், உங்க ராஜ்யமாவை காலி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஏய், என்ன உளர்ற? இது கொடுத்தா உங்க ராஜ்யமா சீக்கிரமா போய் சேர்ந்துட மாட்டாங்க? ஏ ரஞ்சி, என்னடி சொல்றாவ? என்ன இது? என்ன கலந்திருக்க? ஐயோ இல்ல ராஜிமா, இது வெறும் காஃபி மட்டும்தான். இவ சும்மா சொல்லிட்டு இருக்கா. ஏய், என்ன உனக்கு இப்ப என்ன வேணும்? காஃபில நீ எதுவும் கலந்தியா என்ன? ஐயோ, நான் எங்க கலக்க போறேன்? காஃபி குடிச்சாலே போதுமே, நீங்க சீக்கிரம் டிக்கெட் வாங்கிருவீங்க. பின்ன கண்ணா பின்னு பிபி எகிரி போய் கிடக்கு. காஃபி கொடுத்து கொல்ல பாக்குற? ரஞ்சிதா, ராஜ்யமாவை காலி பண்ணா போட்டியே இல்லாம இந்த வீட்டை நீயே அதிகாரம் பண்ணலான்னு முன்னால உன் பாட்டி, அதான் அந்த போதும் பொண்ணு ரகசியமா உன்கிட்ட சொன்னாங்களே, அது செஞ்சிடலான்னு பாக்குறியா? ராஜிமா, இவ தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. நமக்குள்ள சண்டை மூட்டி விடலான்னு பாக்குறா. இங்க பாரு, வேண்டாம், பேசாம போயிடு. ஏய், அதான் அவ சொல்றாள்ல, இவளோடயா உனக்கு என் மேல அக்கறை? பேசாம போ. இந்த காஃபியை உங்களை குடிக்க விட மாட்டேன். ரஞ்சிதா, உனக்கு தான் காஃபி போடவே வராது. இது நீ கூட குடிக்க வேண்டாம், தூர ஊத்திடுவோம். அது கூட. ஏய், என்ன பண்ற? இங்க உன் பெரியம்மா இது குடிக்கட்டும். குடிங்க. ஏய், என்ன கருமோ இது? இவ்ளோ கேவலமா இருக்கு. கேவலமா இருக்கா? உங்களுக்காக ஸ்பெஷலா இந்த கஷாயத்தை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அரிகம்புல்லு, வேப்பம்பூ, ஆவாரம்பூ இதெல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன். குடிங்க. எந்த மண்ணும் வேண்டாம். போ, போய் ஜிம்மிக்கு ஊத்து. ஏண்டி, நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? அந்த மாதிரி பருப்பு எதுவும் இந்த வடைக்கு கூட ஆகாது. முதல்ல எடுத்துட்டு போடி. அக்கா, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, ரத்த கொதிப்பு இருந்தா அப்படிதாங்க இருக்கும். அதான் இப்படி டென்ஷன் ஆகுறாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் குடுக்கற கஷாயத்தை சாப்பிடுங்க, சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்லிட்டு இருந்தேன். கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். அக்கா, அது வந்து ஏய், உனக்கு தான் அவளை பத்தி தெரியும்ல. மாத்திரையை மாத்தி வச்சு என்ன கொல்ல பார்த்தவடா இவ. இவள நம்பி நான் எப்படிடா இந்த மாதிரி கஷாயம் எல்லாம் குடிப்பேன்? அக்கா, அவ என்ன செய்வா? அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உன்னை பாத்துக்க ட்ரை பண்றா. ஏன் படிச்ச ரஞ்சிதாவே கன்ஃபியூஷன் ஆகி மாத்திரைய பிரிஸ்கிரிப்ஷனை பார்க்காமலே கொடுத்துருக்கா. அப்படி இருக்கிறப்ப மல்லிய சொல்லி என்ன ஆக போகுது? ஏங்க, உங்க அக்காவை குடிக்க சொல்லுங்க. நான் குட்ட குடிக்க மாட்டேங்கிறாங்க. அக்கா, அத குடிக்கா. இல்லடா, எனக்கு இந்த தமிழ் மருந்தெல்லாம் ஒத்துக்காது. ஆல்ரெடி இங்கிலீஷ் மருந்து வேற சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிட்டா அப்புறம் என் ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துரும். யாருக்கா சொன்னது? இது இயற்கையான மூலிகை தானே. விலை கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம நாட்டுல நல்ல பொருளுக்கு மதிப்பே இருக்காது. நல்லா நார்மலா இருக்கிறவங்க கூட சாப்பிடக்கூடிய கசாயம் தானே இது. சைடு எஃபெக்ட் கூட எதுவுமே கிடையாது. வெண்பாக்கு கூட மல்லி அடிக்கடி கொடுத்துருக்கா. என்ன மல்லி? அக்கா, இன்னொரு விஷயம் தெரியுமா? மல்லி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சும்மா கில்லி. என்னடா, உன் பொண்டாட்டிய திடீர்னு பயங்கரமா தூக்கி வச்சு கொண்டாடுற? அப்படிலாம் இல்லக்கா. வெண்பா ஒரு தடவை ரொம்ப முடியாம இருந்தப்ப மல்லி கொடுத்த மருந்து தான் அவளை காப்பாத்துச்சு. ஏறஞ்சுதா, உனக்கு தான் நல்லா தெரியுமே. அந்த எல் அலர்ஜி ஞாபகம் இருக்குல்ல? வெண்பாக்கு அப்ப ஏன் உடம்புக்கு முடியாம போச்சுன்னு சேர்த்து சொல்லு ரஞ்சிதா. உன் பெரியமாக்கு அந்த கதையெல்லாம் தெரியாதுல்ல? அக்கா, கசாயத்தை வாங்கி தைரியமா குடிக்கா. சீக்கிரமா கியூர் ஆயிடும். டேய், குடிக்கா. குடிங்க. என்னங்க? குடிங்க குடிங்க குடிங்க. குடிங்க குடிங்க குடிங்க. குடிங்க. குடிக்கா. மெதுவா மெதுவா குடிக்கா, நல்லா குடி. அக்கா, குடிங்கறல்ல. சரி மல்லி, டெய்லி 3 தடவை தானே?
3 தடவையா? ஆமா மேடம். கரெக்டா குடுத்துரு மல்லி. ஆ கண்டிப்பாங்க. அக்கா எனக்கு மீட்டிங் போயிட்டு இருந்துச்சு, நான் விட்டுட்டு வந்துட்டேன். நான் போய் கண்டினியூ பண்றேன், சரியா? என்ன முழுசா குடிங்க. ஏய் எடுத்துட்டு போடி. ஆஹா என்னங்க? ராஜிமா கண்ணை மூடிட்டு வாயில ஊத்துங்க. இந்தா அப்படின்னா நீயே ஊத்திக்கோ. திரும்பவும் மாமா வந்து ஆஹா ஓஹோ இவ அப்படி இப்படின்னு கிளாஸ் எடுப்பாரு. நமக்கு அது தேவையா? தயவு பண்ணி குடிச்சிருங்க, இவ போய் தொலையட்டும். மல்லி ஓவரா ஆடாத, எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிப்பேன். நான் அனுபவிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஓ ராஜிமா இன்னும் ஒரு மண்டலத்துக்கு 48 நாளைக்கு 3 நேரமும் இந்த கஷாயம் தான். நோ காஃபி, நோ டீ, நோ பால். ரஞ்சி, லஞ்சுக்கு நான் சொன்ன மெனு தானே? ஆமா ராஜிமா, மீன் குழம்பு வைக்க சொல்லிட்டேன். பிரான் தொக்கு பண்ணிட்டு வஞ்சர மீனை நல்லா வறுக்க சொல்லிருக்கேன். ஆமா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனா அது உங்களுக்கு இல்ல, எங்க 3 பேருக்கும் தான் அது. என்ன அப்படி பாக்குற ரஞ்சிதா? ஒரு ராஜமாக்கு ஒரு மண்டலத்துக்கு பத்திய சாப்பாடு தான். அவங்களே பத்திய சாப்பாடு சாப்பிடுறப்போ பாவம் நீ நல்ல சாப்பாடு சாப்பிடுவியா? அதான் உனக்கும் சேர்த்து பத்திய சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். ஏய் என்ன உனக்கு என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? நான் எதுக்கடி இதெல்லாம் சாப்பிடணும்? ரஞ்சி நீ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணு. சாரி, அதுக்கெல்லாம் பெர்மிஷன் இல்ல மேடம். ஆல்ரெடி உங்க தம்பி கிட்ட சொல்லிட்டு தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன். கஷாயம் குடிச்ச 15வது நிமிஷம் பசிக்க ஆரம்பிச்சிடும். பத்திய சாப்பாடு சாப்பிடணும். இன்னைக்கு என்ன மெனு தெரியுமா? கவுனி அரிசி கஞ்சி. ஏய் என்ன விளையாடுறா? என்ன ரஞ்சிதா இப்படி பேசுற? எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க 2 பேருக்காகவும் இதை செஞ்சிருக்கேன் தெரியுமா? கவுனி கஞ்சிக்கு கொள்ளு துவையல் நல்லாதான் இருக்கும், ஆனா என்ன உப்பு இல்லாம சாப்பிடணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஏய் அன்னக்காவடி, நீயும் அன்னக்காவடி கவுனியும் என்ன வெறுப்பேத்தனோனே பேசிட்டு இருக்கீங்கல்ல? ஐயோ அன்னக்காவடி கவுனி இல்ல மேடம், அது அன்னபூரணி. 100 கிராம் கவுனில 8.4% புரத சத்து இருக்கு தெரியுமா? அக்கா என்னக்கா? கஷாயம் சாப்பிட்டு ரத்த கொதிப்பு குறையலங்க, அதான் என்ன பண்ணலாம்னு பேசிட்டு இருந்தோம். அப்படின்னா 3 வேளை கசாயத்தை 6 வேளை கொடுத்துரு. ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா, நான் சும்மா தாண்டா தூக்கி போட்டேன். எனக்கு பிபி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. பாரு நான் நார்மலா தான் இருக்கேன். என்னங்க அவங்களுக்கு ஒரு மண்டலத்துக்கு பத்திய சாப்பாடு கொடுத்தா சரியாயிடும்னு நினைச்சேன், ஆனா இவங்க கண்டிஷனுக்கு கூட ஒரு மண்டலம் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். மல்லி அப்படி தேவைப்பட்டா பண்ணிடு. கண்டிப்பாங்க, இதுல என்னங்க இருக்கு? நான் கவுனி கஞ்சி எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா வாங்கி சாப்பிடு. டேய் டேய் வெச்சிட்டு போ சொல்லு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அக்கா அந்த கசாயம் குடிச்சோனே இதை சாப்பிடணும், இல்லனா வயித்துல புண்ணாயிடும். குடு, நானே அக்காக்கு ஊட்டி விடுறேன். டேய் அதெல்லாம் வேணாம்டா, நீ உன் வேலையை மட்டும் போய் பாருடா. உனக்கு முழுசா சரியாகி நீ நார்மல் ஆகுற வரை எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சாச்சு. உன்னை கூட இருந்து நான் கவனிச்சுக்க போறேன். எனக்கு சின்ன வயசுல நீ எவ்வளவு ஊட்டி விட்டுருக்க, இப்ப நான் உனக்கு ஊட்டி விட போறேன். இந்த சாப்பிடு. முடியலடா, வேண்டாம்டா. அக்கா நீ எதுவும் பேசக்கூடாது, நான் சொல்றேன்ல, அமைதியா இரு. நல்லதா இருக்கும், சாப்பிட்டதானே உடம்பு குணமாகும். சாப்பிடுங்க ராஜிமா. சாப்பிடுக்கா சாப்பிடு. இந்தா இன்னும் கொஞ்சம் கா. நான் சொல்றேன் கேளுடா, வேண்டாம்டா, முடியலடா. அக்கா சாப்பிடுக்கா, உடம்புக்கு நல்லது. இந்தா சரி சாப்பிடுங்க.
மெதுவா சாப்பிடுங்க. ராஜிமா, நாம ஒரு பிளான் போட்டா இப்ப அவ வேற பக்கமா திருப்பி விட்டா பாருங்க. உங்க பொருள் எடுத்து உங்களை அட்டாக் பண்றாளே அவ. அதான் எனக்குமே என்ன பண்றதுனே தெரியல. ராஜிமா, அட்டாக் பண்றாளா? அட்டாக் என்ன மட்டும் ஈஸியா அடிச்சிருங்க. நேரம் வருண்டி, சந்தர்ப்பம் அமையட்டும் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அவளை அடிக்கிறேன். இப்ப தேவையில்லாம நீ பேசுனன்னு வச்சுக்கோ, நீ தான் எனக்கு மாலை போட்டு ஆடு. என்ன சத்தம் பலமா இருக்கு? மேடம் கத்துறத பார்த்தா ரத்த கொதிப்பு எகிரிச்சு போலயே. கை மருந்து ஏதாவது ரெடி பண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? உப்பு தண்ணி கரைச்சி எடுத்துட்டு வரட்டுமா? சும்மா ஜிவ்வுன்னு ரத்த கொதிப்பு ஏறும். ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வாயை மூடு. என்ன மேடம் இவ்ளோ கோபம் வருது? உடம்புக்கு ஆகாது. பாருங்க, கையெல்லாம் நடுங்குது. நடுங்க வர ஆரம்பிச்சிருச்சா? வியாதி முத்திருச்சு போலயே. இங்க பாரு மல்லி, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இதோட நிறுத்திக்க. ஏய், இந்த தடவை நீ சிக்கிக்காத. அதான் உனக்கு நல்லது. அப்புறம் மேடம் ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி போகுது? ஏய், ஓவரா ஆடாதடி, சாவடிச்சிருவேன் உன்னை. ரொம்ப பேசாதீங்க மேடம், அப்புறம் பேச முடியாம ஆயிட போகுது. ஏய், என்ன என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன பேச விடாம ஆக்கிருவியா நீ? எந்த அர்த்தத்துல இப்ப நீ அதை பேசுன? என் தம்பிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? என்ன மேடம், இவ்வளவுதானே உங்க தைரியம்? ராஜேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு அப்பப்ப நீங்களே சொல்லுவீங்களே. இப்ப கேவலம் ஒரு ஸ்கூலு கூட தாண்டாத ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டான்னு உங்க தம்பிய கூட்டிட்டு வருவேன்னு சொல்றீங்க. இது உங்களுக்கே காமெடியா இல்ல? எதுவா இருந்தாலும் தைரியமா நேருக்கு நேரா எதிர்கொள்ள துணிச்சல் இருக்கணும் மேடம். அப்படி இருந்தா மட்டும் சவால் விடுங்க. ஏன் ரஞ்சிதா, இப்பேற்பட்ட தைரிய புள்ளிய நம்பிதான் சவால் விட்டியா? பார்த்தல, உனக்கு ஒண்ணுனா விட்டு ஓடிடுவாங்க இந்த ராஜேஸ்வரி மேடம், தெரிஞ்சுக்கோ. இங்க பாரு, அவங்கள பத்தி எனக்கு தெரியும். நீ வாய மூடு. ராஜேஸ்வரி மேடம் பாத்தீங்களா, உங்களை பத்தி முன்னாடியே தெரியுமா உங்க பொண்ணுக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி கேவலமான டிராமா எல்லாம் போட்டீங்கன்னு வைங்க, உண்மையிலேயே மயக்கம் போடுற மாதிரி ஹாஸ்பிடல்ல சேர்க்கிற மாதிரி நிலைமை வந்துரும். ஏய், என்ன சொல்ற? ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிடுவாங்க உங்க ராஜ்யமான்னு சொன்னேன். காதுல விழல? இங்க பாருங்க மேடம், வயசுல பெரியவங்கள மரியாதையா நடத்திதான் எனக்கு பழக்கம். அதுவும் என் புருஷனோட அக்காவா போயிட்டீங்க. தேவையில்லாம இனிமே என் வழியில குறுக்க வராதீங்க, சொல்லிட்டேன். மீறி வந்தீங்கன்னா நடக்க போற விளைவுகளுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்னடி மிரட்டறியா? என்ன பண்ண முடியும் உன்னால? என்ன பண்ண முடியுமா? என்ன வேணாலும் பண்ண முடியும். ஏன் நீங்க பண்ற மாதிரி அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ணி டிராமா பண்ணி உங்க தம்பி கிட்ட உங்க பேரை அசிங்கப்படுத்த தெரியாதா எனக்கு? அவ்வளவு ஏன் பண்ணணும்? உங்க ரியல் ஃபேஸ் என்னன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாலே இப்படி ஒரு கேவலமானவங்களே இவ்வளவு நாள் அக்கான்னு சொல்லிட்டு இருந்தோன்னு அடிச்சே துரத்திடுவாரு. அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் பிறந்த அதே வயித்துல நீங்க பிறந்தீங்கன்னு சொல்றத நம்பவே முடியல. ஏய், வார்த்தைய அளந்து பேசு. அப்படிதான் பேசுவேன். என்ன மாத்திரை மாத்தி வாங்கிட்டு வந்து உங்களை நான் கொல்ல பார்த்தேனா? நான் கொல்ல பார்த்தேனா உங்களை? நானா கொல்ல பார்த்தேன்? அப்படிதான் சொல்லுவோம். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன் நான் கேக்குறேன். என்னடி பண்ணணும்? உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன். என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய், என்ன சொன்ன? கொலை பண்ண ட்ரை பண்ணன்னு சொல்லுவியா? கொலை பண்ண ட்ரை பண்றதுன்னா என்னன்னு காட்டவா? காட்டுற இருடி. என்ன பண்ற? என்னடி பண்ற? விடு. மல்லி, என்ன பண்ற? மல்லி, மல்லி விடு. ஏய், விடுறி அவள. மல்லி விடு. என்ன பண்ற நீ? விடு. ஐயோ ரஞ்சி, ஏய் விடு மல்லி. விடு சொல்றல்ல, விடு. விடு. இதுக்கு பேர் தான் கொலை பண்ண ட்ரை பண்றது. பண்ணாமலே சொன்னீங்கல்ல, இப்ப போய் சொல்லுங்க.
பொம்பளைங்க தானே, நீங்களும் மனுஷ ஜென்மங்கன்னு ஊருக்குள்ள திரியறீங்க பாருங்க. புருஷன் பொண்டாட்டி பிரிக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா? இத பாருங்க, இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங். இதுக்கு மேல என்கிட்ட ஏதாவது வால் ஆட்டுனீங்க, கொலை பண்ண ட்ரை பண்ண மல்லி கொலைகாரியா கூட மாற தயங்க மாட்டா. ஜாக்கிரதை. கிச்சன்ல மல்லி இருக்காளா? ஏன் ராஜிமா? நான் போட்ட நாடகத்தை வச்சு என்னே செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கசாய மூலிகை பச்சை இல்லைன்னு டார்ச்சர் பண்றா. அதுவும் எல்லாத்தையும் விஜய் முன்னாடி வேற பண்றாளா? என்னால எதுவுமே பண்ண முடியல. அவ இல்லனா ஒரு காஃபி சாப்பிடலாம் தான் கேட்டேன். நோ காஃபி, only கசாயம். டேய், என்னடா விஜய், ஐ அம் கம்ப்ளீட்லி நார்மல். மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வரேன்ல, அப்புறம் எதுக்கு விஜய் கஷாயம்லாம்? ரஞ்சி, நீ போ காஃபி எடுத்துட்டு வா. இதோ. ரஞ்சிதா ஒரு நிமிஷம் இரு. நேத்து மல்லி கொடுத்த கசாயமும் பத்திய சாப்பாடும் தான் அக்காவை இன்னைக்கு இப்படி எனர்ஜெட்டிக்கா உட்கார வச்சிருக்கு. அவ சொன்ன மாதிரி ஒரு மண்டலத்துக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னு வையேன், 10-20 வயசு அப்படியே குறைஞ்சிருவாங்க. டேய், நான் நார்மலா இருக்கேன் விஜய். சரி, உனக்காக நான் ஒரு மண்டலம் கஷாயம் சாப்பிடுறேன். ம், என்னைக்குமே எது நடந்தாலும் நீயும் நானும் இதே மாதிரி அன்பாவே இருக்கணும். சின்ன வயசுல நமக்கு நடந்ததெல்லாம் எனக்கு அப்பப்போ ஞாபகம் வரும். கனடாவுல இருந்தா என்ன, இந்த உலகத்துல எந்த கண்டத்துல இருந்தா என்ன, ஒரு அக்காக்கு பெரிய சொத்தே அவ தம்பி தாண்டா. அத அவ வளர வளர உணர்வான்னு சொல்வாங்க. எனக்கும் அப்படிதான். கனடால இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நாம சித்திக்கிட்டப்பட்ட கஷ்டம், நான் உன்னை பாதுகாத்ததும் நீ என்ன பாதுகாத்ததும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்து வந்து போகும் விஜய். இப்ப எதுக்கு எமோஷனல் ஆகுற? இல்ல விஜய், இப்ப நாம அப்படிலாம் இருக்க முடியாதுல்ல. என்னக்கா நீ இப்ப எதுக்கு கண் கலங்குற? காலம் மாற மாற எல்லாம் மாறும்க்கா. எல்லாம் மாறலாம் விஜய், ஆனா எல்லாருமே மாறிட்டோன்னு தோணுது விஜய். இப்ப என்னாச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தேவையில்லாம இந்த குடும்பத்தை நினைச்சு நினைச்சுதான் உடம்ப கெடுத்து வச்சிருக்க. நீ சின்ன வயசுல எவ்வளவு போல்டா இருப்ப. உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த போல்ட்னஸ் தான்க்கா. உன்னை நீ நினைச்சிட்டனா அதை அடைஞ்சே தீருவன்னு போராடி நீ சக்சஸ் பண்ணுவக்கா. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்க்கா. உன்னை பார்த்து அப்ப நான் நிறைய ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ உன்கிட்ட அந்த போல்ட்னஸ் இல்லக்கா. என்ன பண்ண சொல்ற? ஏஜும் ஆகுதுல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னைக்கும் நீ நான் சின்ன வயசுல பார்த்த அதே ராஜேஸ்வரியா தான் கெத்தா இருக்கணும், சந்தோஷமாவும் இருக்கணும். எனக்கு அதுதான் ஆசை. நீ என் கூட இருந்தா நான் சந்தோஷமா தான் இருப்பேன் விஜய். நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குக்கா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாம இப்படி வீட்ல ஒண்ணா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம்க்கா. நான் ஒருத்தி எதையோ பேசலாம்னு நினைச்சு என்னவோ பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு உன் பர்த்டே இல்ல? நாளைக்கா? ஆமா, அதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லக்கா. நான் ஒருத்தி அங்க இருக்கிற டென்ஷனால எல்லாத்தையுமே டோட்டலா மறந்துட்டேன். நாம சேர்ந்து ஒன்னா பர்த்டே கொண்டாடி ஒரு 15 இயர்ஸ் இருக்கும்ல விஜய்? ஆமாக்கா, இருக்கும். நாளைக்கு உன் பர்த்டேவை சும்மா கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம் விஜய். 15 இயர்ஸ்க்கும் சேர்ந்து கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அக்கா, சாரி, தப்பா எடுத்துக்காத.
நான் இப்பெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்றதே இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.